Hello students, welcome back to my channel. So finally பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் கிட்ட வந்துட்டீங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா 6 மார்க் கொஸ்டின் நெடுவினா வந்து தனியா கேட்டிருந்தீங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படிங்கறத. சோ இந்த வீடியோல நெடுவினா இம்பார்ட்டன்டான கொஸ்டின் வித் ஆன்சரோட கீ ஆன்சரோட இருக்கும். ஒருவேளை நீங்க இதுக்கு முன்னாடியே படிச்சிட்டீங்க, நிறைய நெடுவினா படிச்சிருக்கீங்க அப்படின்னா நான் இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோல சொல்றேன். சோ அந்த நெடுவினாவை நீங்க ஆல்ரெடி எப்படி ஆன்சர் படிச்சீங்களோ அதே மாதிரி படிச்சுக்கோங்க. இல்ல இப்போதான் புதுசா ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு மெட்டீரியல் கொடுக்குறேன், அந்த மெட்டீரியல்ல உள்ள மாதிரி எழுதுங்க. சோ எக்ஸ்ட்ரா என்னென்ன எழுதணும் எப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்றேன், எது இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் ஆல்சோ கிளிக் ஆன் தி பெல் ஐகான். அப்பதான் நான் போடுற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. சோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கங்க. கிட்டத்தட்ட 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல், நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சென்ட் பண்ற மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நான் அடிக்கடி ஷேர் பண்ணுவேன். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. முடிஞ்சா PDF இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसக்கான PDF லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். So are you ready to score 90 out of 90 in Tamil? நீங்க டெஃபினெட்லி வந்து எடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. 90 out of 90 எடுக்க முடியல அப்படினாலும் டெஃபினெட்லி எல்லாரும் 85 plus எடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சோ இந்த 85 plus எடுக்கிறதுக்கு நீங்க ரெடி அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோ கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா I am ready அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் படிச்சிட்டு இருக்கீங்க, எத்தனை பேர் படிச்சிட்டீங்க அப்படிங்கறத நான் பார்க்கறேன். சோ 12ஆம் வகுப்பு தமிழ் மிக மிக முக்கியமான 6 மதிப்பெண் வினாக்கள். சோ நான் क्वेश्चन என்னென்ன அந்த கீ ஆன்சர்லாம் நான் மெட்டீரியல்ல நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி நீங்க எழுதணும் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். சோ ஓகேங்களா, தமிழை பொறுத்தவரை நீங்க ஃபுல்லாவே கம்ப்ளீட்லி மெமரி பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது. அந்த கான்செப்ட் என்ன, கதை என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எழுதிடலாம். சோ புரிஞ்சு நீங்களா எழுதலாம். குறிப்பு சட்டகம் போட்டுக்கங்க. நெடுவினாக்கு கம்பல்சரி உங்களுக்கு வந்து A4 சைஸ்ல தான் இருக்கும். சோ அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஒரு குறிப்பு சட்டகம்னு டைட்டில் கொடுத்துட்டு அண்டர்லைன் பண்ணிட்டு கீழே அண்டர்லைன் பண்ணணும்னா பண்ணலாம், இல்லாட்டி வேணா கீழே வந்து உங்களுக்கு இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு சோ அதுல வந்து நீங்க எந்த சிம்பிள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கங்க. இஃப் யூ லைக் ஸ்டார் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார், இல்ல இப்படி போட்டு எழுதுனா இப்படி, இல்ல இந்த மாதிரி ஆரோ சிம்பிள் போடணும். இது உங்களுக்கு எது கரெக்டா இருக்கும், கன்வீனியன்ட்டா இருக்கும். சோ அந்த இது இல்ல நீங்க வெறும் ஒரு டாட் மாதிரி வச்சு நான் டைட்டில் எழுதுறேன் அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு எது மாதிரி இருக்கோ அது மாதிரி போட்டுட்டு முன்னுரை அப்படின்னு எழுதிருங்க. முன்னுரையில என்ன எழுதுறீங்கன்னா நீங்க எழுத போற நெடுவினாவை பத்தி அந்த ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ சாலை விபத்து இல்ல தமிழ்நாடுன்னு ஒரு இது இருக்குது. சோ நான் மெட்டீரியல்ல காமிக்கிறேன். இப்போ இங்க பாருங்க எவ்வளவு நீட்டா எழுதிருக்காங்கன்னு பாருங்க. ஆன்சர் ஷீட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சாலை விபத்து இல்ல தமிழ்நாடு நெக்ஸ்ட் வீடியோல தான் காமிப்பேன், கரெக்ஷன் பண்ற வீடியோல. சாலை விபத்து இல்ல தமிழ்நாடு குறிப்பு சட்டகம் போட்டு அண்டர்லைன் பண்ணி முன்னுரை ஒருங்கிணைந்த செயல்பாடுகள். சோ அந்த மாதிரி உள்ள வந்து சப்ஹெட்டிங் உங்களுக்கு என்னென்ன ஹெட்டிங் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு மினிமம் ஒரு 4 to 5 or 3 அந்த மாதிரி 4 to 5 இருக்கிற மாதிரி ஒரு சப்ஹெட்டிங்ஸ் கொடுத்துட்டு கடைசியில முடிவுரை எழுதிருங்க. அதுக்கு ஏத்த மாதிரி முன்னுரையில சம்திங் இது நீங்க என்ன கொஸ்டின் எழுத போறீங்க அப்படிங்கறது அதை பத்தினது. சோ அதே மாதிரி அந்த நீங்க எழுதியிருக்க டாபிக்ஸ் ஏத்த மாதிரி கீ கொடுத்துட்டு கடைசியில முடிவுரை எழுதிருங்க. சோ இந்த மாதிரி நீட்டா எழுதுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நெடுவினா அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. 6 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா செய்யல பொறுத்தளவில் நான் ஒரு 5 கொஸ்டின் வந்து சொல்கிறேன், அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இந்த 5 கொஸ்டின் வந்து கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து திருக்குறளில் உள்ள கொஸ்டினை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. திருக்குறள்லேருந்து எப்போவுமே வருஷம் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்களால் இந்த 5 படிக்க முன்னாடி திருக்குறளை படிச்சுக்கிட்டு இதுலேருந்து 2 கூட எக்ஸ்ட்ரா பார்த்துங்க. மேபி உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக திருக்குறள்லேருந்து கேட்காம போக வாய்ப்பும் இருக்குது. பட் இது வரைக்கும் அப்படி பண்ணது கிடையாது. கன்ஃபார்ம் திருக்குறள்லேருந்து ஒன்று கேட்டுடுறாங்க, பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் செய்யல் உள்ளது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தமிழின் சீரிழமை திறம் வியந்து கவிஞர், அதாவது இதுல கொடுத்திருக்க ஆன்சர்ஸ். ஸோ இந்த ஆன்சரை, அதாவது இப்போ புதுசா படிக்க ஸ்டார்ட் பண்றவங்க இந்த ஆன்சரை வந்து பாத்துக்கோங்க. இதை படிச்சுட்டு இதுக்கேற்ற மாதிரி இப்போ தமிழின் துணை வேண்டும் அப்படிங்கிற அதுல என்னென்ன அந்த சப்கெட்டிங் கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த சப்கெட்டிங்கை போட்டுட்டு முன்னுரை இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே ஒரு முன்னுரை நீங்களே ஒரு முடிவுரை கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து கீ தான் இருக்கும் ஆன்சரு. ஸோ நீங்க முன்னுரை முடிவுரையெல்லாம் போட்டு கொஞ்சம் நீட்டா எழுதும் பட்சத்தில் அது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்க ஓன் வேர்ட்ஸ்ல எழுதும் பட்சத்தில் மேபி ஒரு 5 மார்க் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இல்லை நீங்க ஆல்ரெடி என்ன கைடு வச்சிருக்கீங்களோ அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தமிழின் சீரிழமை திறம் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியன் கூறுவதை தொகுத்துறதுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். அடுத்தது நெடுநல்வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனையை சொல்லில் வடிவிக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதவும் பார்த்துக்கங்க. பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலை பாடப்பகுதி வழி நிறுவுக. மிக மிக முக்கியமான ஒரு வினா. குகனுடன் கொண்டிருந்த உறவுநிலை, சவரி உறவுநிலை, சுக்ரீவன் உறவுநிலை, வீடன் உறவுநிலை. ஸோ இந்த மாதிரிலாம் சப்கெட்டிங் கொடுத்துட்டு முன்னுரை முடிவுலாம் போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நல்லாவே இதெல்லாம் எழுதலாம். ஸோ அதனால கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கவிதை எழுத அறிய வேண்டுவனாக சுரதா கூறுவனொன்றை விவரிக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது சென்னையில் உள்ள மயிலாப்பூர் கந்தக்கோட்டை பகுதிகள் செய்யுளில் எவ்விதம் காட்சிப்படுத்தப்படுகின்றன.
ஸோ இந்த கொஷினும் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அடுத்தது இது 6வது கொஷின் வேணாம். எச்சே கிருட்டினார் கிறித்துவ கம்பரே என்பதை நும் பாடப்பகுதி வழி நிறுவுக, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பாருங்க, திருக்குறளில் செய் நன்றி அறிதல், அடுத்தது பார்த்தீங்கன்னா அறிவுடைமை, இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்தது உரைநடையை பொறுத்தளவில் கவிதை நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டி விளக்குக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெகிழி தவிர்த்து தலை நிமிர்ந்து, உங்களால் முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி இது தேவையில்லை. அதே மாதிரி தான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது, எவ்வாறு விளக்குக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு இடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக, மிக மிக முக்கியமான ஒரு வினா. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தேவையில்லை. திரைப்படத்துறை என்பது 1000 பேரை காப்பாற்றும் தொழிலா அல்லது கலைகளின் சங்கமமா, உங்கள் பார்வையை கட்டுரையாக்குக, மிக மிக முக்கியமான ஒரு வினா, பார்த்துக்கங்க. நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக. ஸோ நான் அந்த PDF நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில். ஓகே, ஸோ நிர்வாக மேலாண்மை சொல்லியாச்சு, வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ அதையுமே வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மயிலையார் ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர் என்னும் கூற்றிற்கான சான்றை கட்டுரையாக்குக, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா, பார்த்துக்கங்க. ஸோ இதெல்லாம் தான் உரைநடையில். அடுத்த அப்படியே துணைப்பாடம் வந்து அப்படின்னா பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்த மொழிப்பற்று மற்றும் சமூக பற்று ஆகியவற்றை விவரிக்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொறுப்புணர்ச்சி இன்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலன்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா, பார்த்துக்கங்க. உரிமை தாகும் கதையில் சகோதரர்கள் இருவரும் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால் கதையை தொடர்ந்து எழுதி முடிக்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் தான் இதுவும். ஸோ பார்த்துக்கங்க. சாலை விபத்தில்லா தமிழ்நாடு பப்ளிக் எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க, ஈஸியாக இப்போ நான் சொன்னேன்ல, நீங்களாம் ஓனாவே எழுதலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கங்க. கிராமங்கள் தங்கள் முகவரியை இழந்து வருகின்றன, இது குறித்து உங்கள் கருத்து, இதுவுமே கேட்குறாங்க தான். ஸோ பார்த்துக்குங்க. உங்கள் ஊர் பகுதி இதெல்லாம் கூட தேவையில்லை, மகாநடிகர்கள் இதெல்லாம் நீங்கள் ஓனா பார்த்துக்கலாம், அதெல்லாம் விட்டுருங்க. சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வாறு துணை புரிகின்றது விளக்குக, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா, அது பார்த்துக்கோங்க. கோடைமலை என்னும் கதை வாயிலாக விளக்கப்படும் மனிதநேய பண்புகள், இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பாருங்க. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 6 மதிப்பெண் வினாக்கள் நீங்கள் கேட்டது, நான் சொன்ன மாதிரி எழுதுங்க, முன்னுரை முடிவுரை அந்த இதெல்லாம் போட்டு சப்ஹெட்டிங்லாம் போட்டு நீட்டாக எழுதுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாதபடி பார்த்துக்கோங்க. சப்போஸ் அவங்க தவறி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னா அதை அவங்க மார்க் பண்ணி நீங்கள் என்ன நினைப்பீங்க, அடித்து திருத்தி எழுதணும்னா மார்க் குறைப்பாங்க, அதனால் மிஸ்டேக்கை கண்டுக்கிறாமல் விட்டுறலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒருவேளை மிஸ்டேக் உங்களை அறியாமல் வந்துருச்சுன்னா ஒரு சின்ன ஒரு பென்சில் எடுத்து ஒரே ஒரு ஸ்ட்ரைக் அவுட்டு, ஒரே ஒரு கோடு தான், சும்மா இருக்கிறதெல்லாம் லைட்டாக ஒரு ஸ்ட்ரைக் அவுட்டு தெரியாத மாதிரி, ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி நீட்டாக எழுதிக்கோங்க. ஸோ ஆல் த பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதே மாதிரி 4 மார்க்கு 2 மார்க்கு தனியாக வேணும்னாலும் சொல்லுங்கள், ஐ வில் அப்லோட் செப்பரேட்லி. ஸோ ஆல் த பெஸ்ட். வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.